அன்பான தமிழ் உள்ளவங்களே, உங்களை டிவைன் லைட் டேரோ டச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பார்க்காம கொஞ்சம் சீரியஸ் நோட்டில் ஒரு ரீடிங் பார்க்கலாம். ரீடிங் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ இருக்க சூழ்நிலையிலேருந்து உங்கள் காதல் வாழ்க்கையை கல்யாணத்தை நோக்கி எப்படி தள்ளிட்டு போகிறது, இல்லை எப்படி எடுத்துகிட்டு போனால் அது வந்து பிரச்சனைகள் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மூத்தாக வந்து உங்கள் கல்யாணம் முடியும் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் சீரியஸ் நோட். வாழ்க்கையை கொஞ்சம் சீரியஸாக பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னிங்கன்னா இந்த ரீடிங் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Let's see. Please press present energy, future energy, and obstacles to overcome, spirits. Please present energy, spirits. What is the present energy of this collective's connection, spirits? Present energy of this collective. Collective or the present connection or energy, spirits. Present energy. ஓகே, நான் இதை எப்படி எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, நான் கேட்ட கேள்வி கண்டிப்பாக இன்றைக்கி ஸ்பிரிட்ஸ் வந்து உங்களை ப்ளஸ் பண்ணுற மூடில் இருக்காங்க. இந்த ப்ரெசன்ட் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, அட் ப்ரெசென்ட் வந்து உங்கள் காதல் வாழ்க்கை நியூ பிகினிங் நோக்கி போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் எனர்ஜி வந்து கல்யாணம். ஹெரஃபண்ட் எப்போவுமே கல்யாணம், சோஷியல் ஸ்டேட்டஸ், கமிட்மெண்ட். இப்போ இடையில பார்த்தீங்க அப்படின்னா சேரியாட், ஆக்ஷன் தான் பெண்டிங். அதாவது நீங்கள் இந்த நியூ பிகினிங்லேருந்து ட்ராவல் ஆகி இந்த கல்யாணத்துக்கு போகிறது தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்ச். இந்த சேலஞ்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவர். 2 கார்டு வருது. டவர், அப்புறம் எண்டிங், டஃப் சைக்கிள்ஸ், அப்புறம் ஹேங்டு மேன். சரி, இதை எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டே போகணும். ஸோ நான் இங்கேயே நிறுத்திக்கிறேன். நான் பார்த்தது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கனெக்ஷன் அந்த நியூ பிகினிங் நோக்கி தான் போயிட்டுருக்கு. இது ப்ரெசென்ட் எனர்ஜி, இது வந்து ஃப்யூச்சர் எனர்ஜி. இன் பிட்வீன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மூவ்மெண்ட் இருக்குது. இந்த மாஸ்குலின் ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிருஷ்ண உபதேசம் நடந்துகிட்ருக்கு. அதனால் இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுல இருந்து தப்பிக்க முடியாது. அப்படி அவங்க தப்பிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸ்பிரிட்ஸ் வந்து அங்கே டவர் வச்சுருக்காங்க. இந்த எண்ட் ஆஃப் டஃப் சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாஸ்குலின் வந்து இந்த டஃப் சைக்கிள்ஸை முடிச்சே ஆகணும். அது ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இது வந்து டெஸ்டன்ட். இந்த நியூ பிகினிங், இந்த கல்யாணம் வந்து விதியில் இருக்குது, உங்கள் தலையில் எழுதப்பட்டிருக்கு. இது மாஸ்குலின் சப்போஸ் எல்லாருமே ஒரே மாதிரி நினைக்க மாட்டோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்ட்ரென்த், ரெசிலியன்ஸ், அதாவது எல்லாத்தையும் தாண்டி வர அந்த தன்மை இதெல்லாம் இருக்காது. ஒருத்தங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. அதனால் நீங்கள் இப்போ என்ன பார்க்கணும், என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கனெக்ஷன் கண்டிப்பாக இந்த நியூ பிகினிங்லேருந்து கல்யாணத்துக்கு போகும். இன்னும் நீங்கள் காதலை சொல்லலை, இல்லை காதலை சொன்ன இடையில பேசலை, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன், எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும். கல்யாணம் பிரிஞ்சிருந்தீங்கனாலும் இது அப்ளை ஆகும். ஸோ இது வந்து ரீமேரேஜ், ரீயூனியன் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். ஸோ உங்கள் கனெக்ஷனில் கண்டிப்பாக நியூ பிகினிங் இருக்குது. அது வந்து ஒரு டவரில் தான் ஆரம்பிக்க போகுது. அந்த டவர் எப்படி அப்படின்னா, ஒரு விஷயம் கெட்டவங்க சப்போஸ் வீட்டில் சம்மதிக்கலை, இல்லை பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்லேருந்து என்னால் வெளியில் வர முடியல, ட்ராமா, நிறைய பேர் என்ன ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இந்த கனெக்ஷன் கிரவுண்டாக விடுறதில்லை, இந்த மாதிரி என்ன ட்ராமா போட்டுருந்தாலும் சரி, ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தே வில் டேக் கேர். ஸ்பிரிட்ஸ் வில் டேக் கேர். அதுதான் இங்கே நடக்க போகுது. இந்த டவர், இந்த இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது தடுக்க முயற்சி பண்ணாங்க, இல்லைனா டஃப் சைக்கிள்ஸை முடிக்கல, கோழத்தனம் உள்ள வருது, இந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூசஸ் இருந்தாலும் இனிமே இந்த எக்ஸ்கியூசஸ் வந்து இந்த கனெக்ஷனில் வேலைக்காகாது. ஏன்னா ஸ்பிரிட்ஸே கோவப்படுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இனி கிரவுண்ட் பண்ணலையா, அதை வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபெமின் எனர்ஜி கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. எப்போவுமே என்ன நடக்கும், கிருஷ்ணர் என்ன நடந்தது மகாபாரத போரில், என்ன தான் அர்ஜுனன் வந்து பயப்பட்டாலும் ஒதுங்கி போனாலும் அவரை வந்து அந்த செயலை செய்ய வச்சது கடவுள். அப்படி தான் இங்கேயும் நடக்க போகுது. இந்த எண்டிங், இந்த நியூ பிகினிங், இதை வந்து செய்ய போகிறது மாஸ்குலின் கிடையாது, அந்த பர்டிகுலர் பர்சன் கிடையாது. அதை செய்ய வைக்க போகிறது பார்த்திங்கன்னா கடவுளோட மகிமை, கடவுளோட கிருபை. அடுத்தது வந்து இந்த யூனிவர்ஸோட பவர். அதாவது யூனிவர்ஸ் ஒன்று டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து நான் இல்லை, நீங்கள் இல்லை, யாருமே வந்து எஸ்கேப் ஆக முடியாதுங்கிறது தான் உங்கள் காதலும் உங்கள் கனெக்ஷனும் வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல போகுது. அதுக்கு ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான், பி பேஷண்ட். உண்மையாக பேஷண்ட் ஆக வேண்டாம். ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ப்ரெசன்ட் எனர்ஜி, ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை. ஓகே, நான் இந்த டெக்கை விட டேக் திஸ் டெக். Please clarify this present energy, spirits. Please clarify this present energy. Oh, Son of Wands.
New beginning reverse. Heartbreak. Son of Wands. Nine of Wands. என்ன இங்கே பார்க்குறேன் அப்படின்னா ஒரு கெட்ட மாஸ்குலின் எனர்ஜி இல்லை இந்த மாஸ்குலின் எனர்ஜியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பவரில் இல்லை, அதனால் அவங்களால நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ண முடியல. இல்லைனா இந்த நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரோ ஒரு மாஸ்குலின் எனர்ஜி டெஃபினட்டாக கெட்டவங்க, நல்லவங்க கிடையாது, கண்டிப்பாக கெட்டவங்க. ஏன்னா சன் ஆஃப் வான்ஸ் வந்து சார்மிங், அட்ராக்டிவ், அதே சமயம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பர்சன், ஜென்யூனான லவ் வச்சுருக்கவங்க, அதே சமயம் தான் நேசிக்கிறவங்களுக்காக இது பண்ணுறது. அந்த சார்மிங்லாம் பார்த்திங்கன்னா டு அட்ராக்ட் த ஃபெமினன் தான், அப்படி தான் இருக்கக்கூடிய ஒரு மாஸ்குலின் எனர்ஜி. இது பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் இருக்குது. ஸோ மேபி இந்த மாஸ்குலின் வந்து ஜஸ்டிஸ், என் கை வந்து தட்டி விடுது, கீழே வருது ஜஸ்டிஸ். கண்டிப்பாக ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி இந்த நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகிக்கணும் உங்களுக்கு. ஏன்னா ஒரு காமிக் மாஸ்குலின் பண்ண ஒரு ப்ராப்ளம் இல்லைனா அவங்களோட வெஞ்சன்ஸ், அந்த பொறாமை, அதனால் இந்த நியூ பிகினிங் தள்ளி போயிருக்கு, இல்லை தள்ளி போடப்பட்டிருக்கு, இல்லை நியூ பிகினிங்கை தடுக்க பிளான் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாஸ்குலின் எனர்ஜி ஹார்ட் ப்ரோக்கனானா இல்லை, இந்த மாஸ்குலின் வந்து ஹீலிங், இந்த பிரச்சனையிலேருந்து மாஸ்குலின் ஹீல் ஆகிட்டுருக்காங்க. அவங்க வந்து டிட்டர்மைண்டாக இருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த காதலையும் இந்த நியூ பிகினிங்கும் ஆரம்பிக்காமல் விட போகிறதில்ல. இதுதான் டிவைன் ஜஸ்டிஸ். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கார்ட்ஸ் வருது. இது டிவைன் ஜஸ்டிஸ். இந்த நியூ பிகினிங் நான் சொன்ன மாதிரி இது யூனிவர்ஸ் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம். ஏன்னா ஃபெமினன் எனர்ஜி, நீங்கள் ரொம்ப லாயல், நீங்கள் எவ்வளோ பிரச்சனை வந்த போதும் இந்த கனெக்ஷனை விடலை, அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு இந்த காதல் மேலே. நல்ல விஷயங்கள் சொல்ல ட்ரை பண்ணுறேன். த்ரோட் சக்ரா பிளாக் ஆகுது, சான்ஸே இல்லை. இப்போ தான் ரொம்ப சூடாக கரம் சாய் உள்ள போச்சு. ஸோ த்ரோட் சக்ரா பிளாக் ஆகிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. பார்ப்போம். இப்போது என்ன அப்படின்னா இதுதான் ஜஸ்டிஸ். பார்த்திங்கன்னா கலர்ஃபுல், அதே மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. சேரியாட்டும் அப்படி தான். நீங்கள் நார்மல் டெராட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரைடர் வெயிட்டில் ஒரு பிளாக் ஹார்ஸ் இருக்கும், ஒரு ஒயிட் ஹார்ஸ் இருக்கும். அதாவது பேலன்சிங் பிளாக் அண்ட் ஒயிட். அதாவது நம்மளோட கெட்டது நல்லது, புரிஞ்சது புரியாதது, நம்மளுக்கு அறிஞ்சது அறியாதது, கடவுளை நம்பி சில விஷயங்கள் செய்யணும், நம்ம அறிவு கெட்டி சில விஷயங்கள் பண்ணணும். அது எப்போயுமே பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். எப்போயுமே நம்ம அறிவு நம்பியே போகக்கூடாது, எப்போயுமே கடவுள் நம்பியே கடவுள் நம்பி போகலாம். அந்த சமயத்தில் வந்து ரொம்ப முட்டாள்தனமாக பண்ணக்கூடாது. நம்ம இன்ட்யூஷன் நம்மளை கைட் பண்ணணும், அது சரியாக புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல நம்ம அறிவை உபயோகப்படுத்தணும். அதே சமயம் பிளைண்டாக எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. அதுதான். ஏன்னா சில சமயம் காமிக் எனர்ஜிஸும் நம்மளுக்கு வந்து சயின்ஸ் அனுப்புவாங்க, அதை நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டிசர்ன்மெண்ட்டு சொல்லுவாங்க. புரிதல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வேணும். எந்த சூழ்நிலை எதை எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுல நம்மளுக்கும் கடவுளுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அதை வளர்த்திக்கிறதுக்கு நம்ம வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். அது ஒருத்தங்களுக்கும் தனித்தனி பாதை இருக்கும். உங்கள் பாதை எப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது உங்களோட பொறுப்பு. அதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் வந்து என்னோடய வீடியோஸில் இப்படி பண்ணுங்க அப்படின்னு எந்த மெத்தடையும் சொல்கிறதில்ல. ஏன்னா காமிக்ஸும் இந்த வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ ஐ எம் நாட் டிஸ்க்ளோசிங் எனி டிவைன் சீக்ரெட்ஸ் யூர். ஸோ அதனால் அவங்கவுங்களுக்கு தெரியும். நீங்கள் டிவைன் பர்சனாக இருந்தால் யூ ஆர் டிவைன்லி கைடட்னா அவசியமே இல்லை. இந்த வீடியோஸ் எதுக்கு அப்படின்னா உங்களை வந்து பாசிட்டிவ் நோட்டில் புஷ் பண்ணுறதுக்கு தான். அதுக்கு தான் மெயின் இன்டென்ஷன். உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜி இதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் அவசியமே இல்லை நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்களே பார்ட் ஆஃப் டிவைன். ஸோ வி ஆர் ஆல் சோல் ஃபேமிலி. இப்படி தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் கார்டு, இந்த நியூ பிகினிங் வந்து கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. இந்த மாஸ்குலின் ஒரு காமிக் மாஸ்குலின்னா ஒரு நாகம், கருநாகம், ஒரு ஃபெமினன் எனர்ஜியாக கூட இருக்கலாம். அவங்க மாஸ்குலினாக பிஹேவ் பண்ணுற பழக்கம் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணாங்க. பட் அவங்க தான் ஹார்ட் ப்ரோக்கன். மாஸ்குலின் வந்து ஹார்ட் ப்ரோக்கன் இல்லை. அவங்க ரொம்ப தைரியமாக இருக்காங்க. 9 of Wands. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஜஸ்டிஸ் அவங்க வாழ்க்கையில் வரும் அப்படின்னு. நீங்கள் அவங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட். யார் விட்டுட்டு போனாலும் சரி, நீங்கள் அவங்கள விட்டு நீங்கள் தான் அவங்களோட நிழல் மாதிரி. அந்த நிழல் எப்பயுமே வந்து உடம்பு விட்டு போகாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது நம்ம கட்டையில் போனாலும் நம்ம கட்டையோட கூட வரும். அப்படி தான் நிழல். அந்த மாதிரி ஒரு அருமையான கனெக்ஷன் உங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு அதை பற்றினா கொஞ்சம் கூட கவலை கிடையாது. அதனால் அந்த மாஸ்குலின் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ நான் கொஷின் கேட்காம வந்தது. யா காமிக் ஃபெமினன் எனர்ஜி, டாட்டர் ஆஃப் சோர்ட்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி.
ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபெமினனை பற்றி நல்லா தெரியும். இந்த ஃபெமினன் வந்து குயின் ஆஃப் சோல்ஸ். அவங்கக்கிட்ட யாரும் நெருங்கவும் முடியாது, உண்மை இல்லாமல் அவங்கள டச் கூட பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு நல்லா இந்த ஃபெமினனை பற்றி தெரியும். ஸோ இந்த காமிக்ஸ் எதாவது ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர் அட்டெம்ப்ட், அவ்வளோதான். மேபி இவங்க ஃபெமினனை பற்றி ஏதாவது உங்களுக்கு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். யூ ஆர் நாட் அட் ஆல் பாதர்ட். மாஸ்குலின் எனர்ஜி வந்து அன்பாதர்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஃபெமினனை பற்றி என்ன சொல்லாமல் அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு தெரியும் நீ வேலையை பாரு அப்படிங்கிறது அவங்களோட மைண்ட் செட் இப்போது. அதனால் இந்த நியூ பிகினிங்கை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த கோல்டன் சீட் அப்படிங்கிறது இந்த மாஸ்குலின் டிட்டர்மைண்டாக இருக்காங்க எடுக்கிறதுக்கு. டாட்டர் ஆஃப் சோர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் சோர்ட்ஸ் மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்தேன் வெட்டிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துற எனர்ஜி கிடையாது. இந்த ஃபெமினன் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க குயின் ஆஃப் சோர்ட்ஸ் கிடையாது. எல்லா சந்தர்ப்பத்துலையும் அவங்க வந்து அந்த ஸ்வோர்ட் எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ரொம்ப ப்ளேஃபுல். அதே மாதிரி பார்த்தீங்க அவங்ககிட்ட ட்ரூத் அண்ட் கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த குழப்பத்துக்கான விடைகள் கிடைக்கும். அப்படி தான் அந்த மாஸ்குலினுக்கு இந்த ஃபெமினன் எனர்ஜி. அதனால் இந்த மாஸ்குலினுக்கு எப்போவுமே குழப்பமே இல்லை. அவங்க எப்போ ரொம்ப குழம்பி போய் இனி அவ்வளோதான் நான் எங்கே போகிறேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்களோ அங்கே வந்து பார்த்தா நிற்க போகிறது நின்றுட்டு இருக்கிறது ஃபெமினன் எனர்ஜி. ஸோ இந்த மாஸ்குலினுக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையும் அக்கறையும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடவுளும் சரி இந்த யூனிவர்ஸும் சரி இந்த ஃபெமினன் எனர்ஜியும் சரி இந்த மாஸ்குலினை கைவிடுற அந்த இன்டென்ஷன் கிடையாது. ஃபாதர் ஆஃப் சோல்ஸ் இதுதான் வந்து கனெக்ஷன் எனர்ஜி. கனெக்ஷன் எனர்ஜி ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் சேரியாட். ஃபாதர் ஆஃப் சோல்ஸ் இந்த மாஸ்குலின் நிச்சயமாக சில விஷயங்கள் உணருவாங்க. இல்லைனா உண்மைக்காக போராட போகிறாங்க, இந்த காதலுக்காக போராட போகிறாங்க, ஜஸ்டிஸ்க்காக போராட போகிறாங்க. மதர் ஆஃப் வான்ஸ் சார்மிங் எனர்ஜி, ஃபெமினன் எனர்ஜி. மேபி இந்த காமிக் ஃபெமினன் பற்றி இந்த மாஸ்குலினுக்கு ஒரு கிளாரிட்டி வரப்போகுது. 10 of cups. No, இது டிவைன் ஃபெமினன். சார்மிங் ஃபெமினன் எனர்ஜி. இட்ஸ் ட்ரைங் டு பிளாக் பட் தி கான்ட் பிளாக். ரெண்டு விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். இந்த சப்போஸ் இது காமிக் ஃபெமினாக இருந்தால் இந்த மாஸ்குலினை இந்த 10 of cups எடுக்க விடாமல் ட்ரை பண்ணுறதுக்கு பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இந்த மாஸ்குலினுக்கு நல்லா தெரியும் 8 of swords எனர்ஜி. ஓகே இட்ஸ் அ பிளாக்கேஜ். அதுதான் இட்ஸ் அ பிளாக்கேஜ் எனர்ஜி. இதுதான் இங்கே இந்த நியூ பிகினிங்லேருந்து கல்யாணத்துக்கு போகிறதுக்கு. இந்த நியூ பிகினிங் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரெசென்ட் எனர்ஜி. இது உங்கள் காதல் ஆல்ரெடி ப்ளூமாக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு மேபி கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு பாசிட்டிவ் நோட் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். மேபி இந்த மாஸ்குலின் கிட்ட நீங்கள் பேசியிருக்கலாம், இல்லை பேச ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால தான் இந்த காமிக் மாஸ்குலின் ஆகட்டும், காமிக் ஃபெமினன் ஆகட்டும், இது வந்து யாராக வேணா இருக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கலாம், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், பொறாமல் பிடிச்சவங்க யாராக வேணா இருக்கலாம், சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம். ஸோ நான் மாஸ்குலின் எனர்ஜின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் மாஸ்குலின் எனர்ஜி, அவ்வளோதான். அது உங்கள் லைஃப்பில் எப்படி அப்ளை ஆகும்னு பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த மாஸ்குலினுக்கு இந்த ஹார்ட் பிரேக் இல்லை. பிகாஸ் ஹீ ஆல்ரெடி ஸ்டார்டட் திஸ் நியூ பிகினிங். உங்களுக்கு வந்து மேபி சில பேருக்கு அது எனர்ஜெட்டிக்கலாக ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், சில பேருக்கு அது 3D வேர்ல்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இது நீங்கள் உங்கள் காதல் ஜேர்னியில் எங்கே இருக்கீங்களே பொறுத்து. இப்போ நான் இங்கே என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு இந்த காமிக் ஃபெமினன், அதாவது இந்த நாகப்பாம்பு. ஸோ இதுதான் இங்கே நடக்குது. இந்த காமிக் ஃபெமினன் வந்து மேபி இந்த மாஸ்குலினை பிளாக் பண்ண ட்ரை பண்ணலாம், கட்டி போடுற மாதிரி ட்ரை பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இந்த 10 of cups அல்டிமேட் ஹாப்பினஸ் கொண்டு வர போகிறது பார்த்திங்கன்னா டிவைன் ஃபெமினன். அதனால தான் இந்த மாஸ்குலின் வந்து இந்த காதலையும் இந்த வாழ்க்கையும் எவ்வளோ போராட்டம் வந்த முதலும் கைவிடலை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்களோட சந்தோஷங்கிறது வந்து ஃபெமினன் தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு. ரெண்டு விதமாக இதை பார்க்கலாம். இந்த மாஸ்குலினை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெமினன் வந்து ரொம்ப ரொம்ப க்ரியேட்டிவ். அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஜென்யூன். ஃபேமிலின்னு வந்துட்டால் ரொம்ப ப்ரொடக்டிவ். அதே மாதிரி ஃபேமிலின்னு வந்துட்டால் கண் மண்ணு தெரியாது அவங்களுக்கு, எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவாங்க ஆப்போசிட்டில் யாராவது இருந்தால். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபியர்ஸ் ஸ்ட்ராங் ஃபெமினன் எனர்ஜி. இந்த ஃபெமினன் வந்து இந்த மாஸ்குலினையும் சரி, இந்த மாஸ்குலினோட கனெக்ஷனையும் சரி, இந்த காதலையும் சரி பாதுகாக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த பாம்பு முட்டையை பாதுகாக்கிற மாதிரி தான். நாகப்பாம்பு கிட்ட போய் யாராவது முட்டை எடுத்துட முடியுமோ? அன்லெஸ் அண்ட் அன்டில் அந்த பாம்பு வந்து எங்கேயாவது ஏமாந்த சமயமாக தான் இருக்கணும். பட் இந்த பாம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பாம்பு, குயினு. ஸோ அதுக்கிட்ட வந்து வாலாட்ட முடியாது யாரும். அப்படி தான் இங்கே இந்த மாஸ்குலின். அதனால தான் வந்து இந்த 10 of cups இந்த ஃபெமினன் எனர்ஜியோடு தான் டிட்டர்மைண்டாக இருக்காங்க. ஸோ ஈகிளுக்கு பார்த்தீங்க, அவுல் இது. இந்த அவுலுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டில் கண்ணு தெரியும் நல்லாவே. ஸோ இந்த மாஸ்குலின்லாம் இப்போது இருட்டை விலக்கி அந்த ஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாயை இருந்தது இந்த மாஸ்குலினை சுற்றி. இப்போ அவங்களால அந்த இருட்டுக்குள்ளே பார்க்க முடியுது தெளிவாக. இந்த காமிக்ஸ் என்ன பண்ணுறாங்க, என்ன திருட்டுத்தனம் பண்ணுறாங்கன்னு ஓரளவுக்கு ஃபீல் பண்ண முடியுது. அதனால தான் இந்த மாஸ்குலின்
இந்த ஃபாதர் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜியில் இருக்காங்க, கிங் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. அதனால தான் இந்த நியூ பிகினிங் இங்கிருந்து இந்த காதல் வந்து இந்த கல்யாணத்தை நோக்கி போகிறதுக்கு இதெல்லாம் தான் காரணமாக இருக்க போகுது. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து தடுக்கப்பட்டாலும் இந்த மாஸ்குலின் யாராவது தடுக்க முயற்சி பண்ணாலும் இல்லை கட்டி போட முயற்சி பண்ணாலும் வந்து இந்த மாஸ்குலின் வந்து அந்த கட்டுகளை உடச்சிட்டு வெளியில் வருவாங்க. இல்லைனா அது முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி ஸ்பிரிட்ஸ் டவர் க்ரியேட் பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப என்னால் முடியல, நான் ஹார்ட் ப்ரோக்கன், எனக்கு திரும்ப திரும்ப இப்படி நடக்குது, ஏதாவது ட்ராமா போட்டால் ஸ்பிரிட்ஸ் வந்து அந்த தடைகளை உடைப்பாங்க. ஸோ இந்த ஸ்பிரிட்ஸோடு சேர்ந்து இந்த மாஸ்குலின் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதனால தான் இங்கே வந்து கீதோபதேசம் வந்திருக்கு. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், யூனிவர்ஸோட கைடன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இட்ஸ் அ வெரி குட் சைன். இங்கே பார்த்தீங்கன்னா 7 ஆஃப் பென்டிகல்ஸ், 7 ஆஃப் கப்ஸ். இந்த மாஸ்குலினோட சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் எதில் போடுறாங்க அப்படின்னா இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுல நிச்சயமாக அவங்களுக்கு விக்ட்ரி இருக்குது. ஏன்னா 6 ஆஃப் வான்ஸ் இங்கே இருக்குது. 6 ஆஃப் வான்ஸ், 6 ஆஃப் சோல்ஸ். Six of Swords energy. ஸோ இந்த மாஸ்குலின் நல்லா தெரிஞ்சிருச்சு அவங்க ஒரு இடத்த விட்டு விலகி போகணும் அப்படின்னு. ஓகே, ஒரு விஷயம் எனக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா டெத் எட்டி பார்க்குது, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எட்டி பார்க்குது. ஸோ லக் வந்து இந்த மாஸ்குலினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இந்த யூனிவர்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, இந்த யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்ன, நாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மாஸ்குலின் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இந்த மாஸ்குலின் அவங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட்டே இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணனோட உபதேசத்தை கேட்டு இந்த போர்க்களத்தில் குதிக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க. இல்லைன்னா எப்படி போர் புரியணும் அப்படிங்கிற ரகசியத்தை இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கு, அதை கேட்டுட்ருக்காங்க. அவங்க அட் ப்ரெசென்ட் வந்து எங்கேயாவது மாட்டிகிட்ருக்கேன்னு நினச்சாலும் நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா ஓகே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரெப்ரஸன்டேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா 8 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. இங்கே வந்து ஒரு சோடில் வந்து அந்த கொக்கூன் இருக்குது. இந்த மாஸ்குலின் பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிகிட்ருக்கேன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அது வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த கொக்கூன்லேருந்து பட்டர்ஃப்ளை ஆகணும். அப்போ தான் அர்ஜுனன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அர்ஜுனன்னா அந்த அர்ஜுனன்ற கேரக்டருக்கு வந்தாங்க. பிறந்தோடனே அர்ஜுனனுக்கு வந்து அந்த கேரக்டர் கிடையாது. அவங்களுக்கு வில்வித்தை ஒருத்தங்க கற்றுக் கொடுத்தாங்க, வாழ்க்கையை இன்னொரு குரு கற்றுக் கொடுத்தாங்க. கிருஷ்ணர் வந்து அவரோட தோழராக அதனால் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கிடைத்தது. தவம் புரிஞ்சு சிவன்கிட்டேருந்து நிறைய வரம் வாங்கினார். இப்படி ஒன்றொன்னா சேர்ந்து தான் வந்து அந்த அர்ஜுனன், அந்த அல்டிமேட் அர்ஜுனனான கேரக்டர் ஆனது. ஸோ அப்படி தான் இந்த மாஸ்குலின் வாங்குகிற ஒரு அடியும் ஒரு அவமானமும் அவங்களுக்கு பாடமாக தான் அமையுது. இந்த கீழே தான் 6 வேர்ட்ஸ் இருக்குது. அந்த 6 வேர்ட்ஸும் இங்கே கீழே விழுந்துருச்சு. ஸோ இந்த மாஸ்குலின் அப்படி என்ன அப்படின்னா இந்த மாஸ்குலின் அங்கே இல்லை, இந்த கூட்டை விட்டு அவங்க பறந்தாச்சு. அந்த பறந்தனால இந்த சோர்ஸ் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. ஸோ இனிமேல் இந்த மாஸ்குலினை கட்டி வைக்கிற திறமையும் என்ன சொல்கிறது சூழ்நிலையும் இனி இருக்க போகிறது. அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா டிவைன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்குது. நான் ஏன் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா ஃபெமினன் எனர்ஜி எந்த சூழ்நிலையும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்புங்க, நல்லதே நடக்கும். எம்ப்ரஸ் டிவைன் ஃபெமினன் சொன்னோன்னே எம்ப்ரஸ் எனர்ஜி எட்டி பார்க்குது. இந்த கல்யாணம் உங்களோட தான். த எம்ப்ரஸ் ஹேவ் ஃபன் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை. 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இந்த தடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை நடக்குது. உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுல இது வந்து அப்ரைட்டில் தான் வருது. ஸோ டோன்ட் வரி. இந்த காதலை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப அப்பட்டமாக ஸ்பிரிட் சொன்னாங்க, இந்த கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு, காதலை தடுக்கிறதுக்கு. ஆனால் இந்த மாஸ்குலினை தடுக்கிற சக்தி யாருக்குமே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு ஞானம், அதாவது நீங்கள் சொல்லி நான் சொல்லி இந்த பிரபஞ்சம் சொல்லி இல்லை, இந்த மாஸ்குலினுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமே சில விஷயங்கள் புரிஞ்சிச்சு. அவங்க ஆடாக இருந்தாலும் சரி, ஆடு பலியாட ஆக தயாராக இல்லை. அவங்க மேலே அத்தனை சோர்ஸ் நிற்குது. 4 ஆஃப் சோர்ஸ் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணதுக்கு எடுத்துக்கிற டைம். நம்ம வந்து ஒரு விஷயம் அடி வாங்குகிறோம், வாழ்க்கையில் தோற்று போகிறோம், அந்த தோல்வியிலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம கற்றுப்போம். ஒரு அவமானம், ஒரு தோல்வி, இது ஒன்றா அதுலேருந்து எழுந்து வருவோம், இல்லை அதுலேருந்து ஒரு பாடம் கற்றுப்போம். அந்த தோல்விக்கு திரும்ப போகக்கூடாதுங்கிறதுக்கு, இல்லைனா அந்த அவமானத்தை நாம் யாருக்கும் கொடுத்துடக்கூடாதுங்கிறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு பாடத்தை இந்த மாஸ்குலின் இந்த 5 ஆஃப் வான்ஸ் எனர்ஜிலேருந்து கற்றுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா புரியுது அவங்களோட ஒரே ஒரு அல்டிமேட் ஹாப்பினஸ் இந்த எம்ப்ரஸ். ஏன்னா இந்த ஆடை பத்திரமாக பார்த்துக்கிறது இந்த ஃபெமினன் எனர்ஜி தான். ஏன்னா அவங்க இந்த ஆடை பலி கொடுக்கறதுக்கு இல்லை, ஆடை நல்லா வளர்த்தி அவங்களோட பெட்டாக வச்சுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நம்ம சொல்லுவோம்ல, ஒரு நல்ல விஷயம், நல்ல ஓனர்
சொல்லலாம். யாருக்கு என்ன வேணுமோ இது கரெக்டாக. ஸோ இந்த மாஸ்குலின் கொண்ட ஒரு என்ன சொல்கிறது, பாதுகாப்பான எனர்ஜி, ஒரு வீடு மாதிரி நீங்கள், அவங்களோட ரெஸ்டிங் பிளேஸ் நீங்கள் தான். உங்களோட லவ் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் உங்களோட ஃப்யூச்சராக இருக்க போது. இந்த ஃப்யூச்சரை நீங்கள் அடையிறதுக்கு சில தடைகள் இருக்குது. இந்த மாஸ்குலின் அந்த தடையை உடைப்பாங்க. இந்த மாஸ்குலின் அந்த தடையை உடைக்கல அப்படின்னா கடவுளை இறங்கி வந்து உங்களுக்கு அந்த தடையை உடைச்சி கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த காதல் நிச்சயமாக கல்யாணத்தில் முடியும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எல்லளவு சந்தேகம் கூட வேண்டாம். அப்படி சந்தேகப்பட்டிங்கன்னா இது இன்னும் நிறைய குழப்பங்களை கொண்டு வரும். நீங்கள் சாலிடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த எனர்ஜி இந்த மாஸ்குலினை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்யாணத்தில் கொண்டு வந்து விடும். கொஞ்சம் முன்னாடி போகுது, கொஞ்சம் தள்ளி போகுது, இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நேசிச்சவங்களோட நீங்கள் வாழ போகிற வாழ்க்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த தள்ளி போகிறதும் எந்த தடையும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. டெம்பரன்ஸ் அண்ட் 7 of Pentacles, சூப்பர் எனர்ஜி. அதுதான், இதுதான் நான் கேட்டேன். உங்களுக்கு என்ன தேவை இந்த ஃபெமினின் எனர்ஜிக்கு அப்படின்னா, உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. எதுவுமே விதைச்சா விளையிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு மரம் வச்சாலும் அது மரமாகிறதுக்கு ஸ்ட்ராங்காகி வளர்ந்து வேர் பிடிக்கிறதுக்கு நிறைய நாளாகும். அதுக்குள்ளே நிறைய அந்த செடியை அசைச்சு விடுறாங்க, அந்த மண்ணில் வேர் கருகி போகணும்னு கீழே ஆசிட் ஊற்றுறாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. இது அத்தனையும் எதிர்த்தால் தான் இந்த காதல் வளர்ந்துட்டுருக்கு. அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாஸ்குலினுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பீங்க. இந்த மாஸ்குலின் கம்ப்ளீட்டாக உங்களை தான் ரிலை பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்குலினோட உங்களோட அன்பும் இந்த காதலும் தான் இந்த மாஸ்குலினை முன்னாடி போக வைக்க போகுது. இந்த ரதம், இந்த சேரியாட் ஓட்டுறது கடவுளாக இருக்கலாம், உட்காந்துருக்கிறது மாஸ்குலினாக இருக்கலாம். பட் இந்த ரதம், இந்த ஓட்டத்துக்கு தேவையான இந்த ரதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காதல் தான். ஸோ இந்த ரதம் அவங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எப்போவுமே அவங்க கூட இருக்கணும். இதுதான் இந்த ரீடிங்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், வாட் இஸ் த கைடன்ஸ் டு திஸ் பியூட்டிஃபுல் கனெக்ஷன்? ஸோ உங்கள் காதல் கல்யாணத்தில் முடியுமான கேள்வியே வந்து இனிமேல் உங்களுக்கு அனாவசியம். காதல் கண்டிப்பாக கல்யாணத்தில் தான் முடியும். ஃபிக்ஸ் ஆகிடுங்க. யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். பிலீவ் இன் இம்பாசிட். பார்த்தீங்கன்னா என்ன பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இந்த தடை, இந்த தாமதம், நான் தான் சொன்னனே, இந்த அமைதி ஏதாவது இருந்தது அப்படின்னா இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாஸ்குலினுக்கு எந்த குழப்பமும் இல்லை, உங்களுக்குமே எந்த குழப்பமும் நான் பார்க்கல. இந்த நியூ பிகினிங் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. இந்த மேபி ஏதாவது சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் 3Dயில் தெரியாமல் இருக்கலாம். சில பேர் கம்யூனிகேஷன் வந்திருக்கலாம். சில பேர்த்துக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இந்த மாஸ்குலின் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு சைன் கொடுத்துருக்கலாம் நான் வரப்போகிறேன் அப்படின்னு வேணா இருக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் பிலீஃப், இந்த என்ன சொல்கிறது, இது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த சந்தேகத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. இவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். இந்த மாஸ்குலின் தள்ளி போகிறனால இல்லைனா வந்து விலகி இருக்கனால உங்களுக்கு ஏதாவது வேறு சாய்ஸஸ் இந்த காமிக்ஸ் கொடுக்கலாம், இல்லை இந்த யூனிவர்ஸை உங்களை டெஸ்ட் பண்ணலாம் வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்து. ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் டெடிக்கேட்டடாக கமிட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியும். நீங்கள் இடையில வந்து குழப்பிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் குழம்பாது. பிலீவ் இந்த இம்பாசிபிள். நீங்கள் தெளிவாயிட்டீங்க அப்படின்னா இந்த பாதியாக இருக்கிற மூன் இந்த மாஸ்குலினும் வந்து சேர்ந்து முழுசாக மாறும். அதுக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை, அன்கண்டிஷனல் லவ். சூழ்நிலைகள் சரியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்களை வெறுத்துட்டு போகிறது நியாயம் இல்லை. அந்த அன்பு உண்மையாக இருக்க பட்சத்தில் சூழ்நிலைகள் வந்து தடையாக இருக்கிறத நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுதான் இங்கே சொல்ல விரும்புகிறது. எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. யாருக்கு? ஹாவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். மாஸ்குலினுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்களுக்கு உங்களை விட்டு விலகி இருக்கிறதுல சுத்தமாக இஷ்டம் கிடையாது. அவங்க ஆல்ரெடி அந்த நியூ பிகினிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க உங்களை நோக்கி வரதில் தான் ரொம்ப இம்பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. ஆனால் வந்து சூழ்நிலைகள் தடுக்கும்போது அவங்க கொஞ்சம் பின் வாங்குறாங்க, அமைதியாக இருக்காங்க, குழம்புறாங்கன்னா ஃப்ரீயாக இருங்க. லெட் ஹிம் ஃப்ரீ. எமோஷன்ஸ் ஆர் ரன்னிங் ஹை. ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் ட்ரீம்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான எனர்ஜி பார்த்தீங்களா? அங்கே எமோஷன்ஸ் ரன்னிங் ஹை. ஆனால் அந்த எமோஷனில் நீங்கள் அவங்க ஒரு எமோஷனல் டர்மாயில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பேக் அடிச்சிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓகே, இவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இல்லை, நம்ம எவ்வளோ போராடுறோம், நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்கிறோம், இவளுக்கு நம்ம மேலே முழு நம்பிக்கை இல்லை, அப்போ நம்ம எப்படி முன்னாடி போகிறது? ஸோ அவங்க வந்து இன்னுமே 4 ஸ்டெப் பின்னாடி போவாங்க. அதே சமயம் அவங்க இப்படி தடுமாறும்போது நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா ஓகே, அவள் அங்கே நின்றுட்டு தான் இருக்கா, நான் தான் குழப்பிக்கிறேன், ஸோ நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்ற அந்த உத்வேகம் அவங்களுக்கு வரும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். காதலை விட்டுட்டு போய் இன்னொருத்தங்களை காதலிக்கிறதோ இல்லை இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதோ இட்ஸ் நாட் அட் ஆல் அ மேட்டர். யூ கேன் டூ இட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில். பட் யூ ஆர் கோயிங் டு லூஸ் அ பியூட்டிஃபுல் மாஸ்குலின் எனர்ஜி. உங்கள் மேலே காதலை அப்படியே என்ன சொல்கிறது கொட்டி கொடுக்க போகிற ஒரு அருமையான ஒரு மாஸ்குலினோட உண்மையான காதலை இழந்துடுவீங்க. ஸோ யார் உங்களை என்ன மாதிரி ட்ரிகர் பண்ணாலும் சரி, உங்களை என்ன மாதிரி டேக் டைவர்ஷன் எடுக்க சொன்னாலும் சரி, ஃபேமிலியில் ப்ரெஷர், ஃப்ரெண்ட்ஸோட ப்ரெஷர், உங்களுக்கே குழப்பம் எதாக இருந்தாலும் தூக்கி எல்லாத்தையும் குப்பையில் போடுங்க. தெளிவாக இருங்க. தெளிவான காதல் உங்களுக்கான காத்துட்ருக்கு. உங்கள் கல்யாண வாழ்க்கை
கோயிங் டு பி வெரி வெரி பியூட்டிஃபுல். அந்த ஒரு அழகான காதல் கல்யாணத்தில் முடிஞ்சு சந்தோஷமாக கடைசி வரைக்கும் இருக்க போகிற ஒரு வாழ்க்கையை கற்பனை பண்ணுங்கள். ஸோ இந்த தடைகள்லாம் உங்களுக்கு ஒரு தடையாகவே தெரியாது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், சரண்டர் டு த டிவைன். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பிரிட்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. சரண்டர் டு த டிவைன். இது மேலே நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வரோம் மாஸ்குலினை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது தெளிவும் கொடுத்துட்டாங்க, கேரண்டியும் கொடுத்துட்டாங்க. கேரண்டி, வாரண்டி எல்லாமே இருக்குது. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு முன்னாடி எனக்கு ரிசல்ட் தெரியணும்னு சொல்லக்கூடாது. அதுதான் உங்கள் பார்ட். நீங்கள் ப்ளே பண்ணிட்டீங்க. எக்ஸாமினர் வந்து பேப்பர் திருத்திட்டுருக்கார். அவ்வளோதான் விஷயம். ரிசல்ட் என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்களோ அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பாஸ் ஆகிடுவாங்க, அதில் கேரண்டி இருக்குது. அதனால் தைரியமாக வேலையை பாருங்கள். ப்ளீஸ் பிரஸ். வாட் இஸ் த கைடன்ஸ்? ஃபெமினின் எனர்ஜி என்ன? மெடிடேஷன் ஃபார் கிளாரிட்டி. வாட் அபவுட்? நிறைய டைம் வெளியில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறையா அகர்பத்தி, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா தசாங்கம், இல்லைனா சேஜ், அப்புறம் ஏன் நான் ரிவர்ஸில் சொல்கிறேன், பேலோசாண்டோ, இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ஸ்மோக் வர எந்த விஷயம் வேணால், ஒரு அரோமேட்டிக் விஷயம், அதாவது வாசனை நிறைஞ்ச ஒரு விஷயத்த உங்களை சுற்றி எப்போவுமே வச்சுக்கோங்க. அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்மெல் வந்து உங்களை எப்போவுமே ஒரு ஏஞ்சலிக் வைப்பில் வைக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு. அதுதான் நான் வேலையை பாருன்னு சொன்னது ஸ்பிரிட்ஸும் சொல்லியிருக்காங்க. வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. க்ரியேட்டிவிட்டி, மெடிடேஷன் ஃபார் கிளாரிட்டி, அப்புறம் லிசன் டு த கைடன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், லிசனிங் டு த விஸ்டம் ஆஃப் த யூனிவர்ஸ். யூ கேன் டூ இட் ஃபெமினின். உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் பொறுமை, இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை. இந்த மாஸ்குலின் வந்து சும்மா கிடையாது. இந்த மாஸ்குலின் ட்ரை பண்ணுறாங்க, பட் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் பத்தலை, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் அவங்க பண்ணுவாங்க. அப்படி பண்ணலாம் டிவைன் வந்து ஸ்டெப் இன் பண்ண போகிறாங்க. நம்ம ஏன்னா டவர் பார்த்தோம் இங்கே. ஸோ டவர் இருக்கும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் ஹூ ஐ ஆம். பார்த்தீங்களா? பியூட்டிஃபுல் டே பிகின் வித் அ பியூட்டிஃபுல் மைண்ட் செட். அதனால தான் இங்கே கிளாரிட்டி. எப்பவுமே இந்த நெகட்டிவாக உங்களோட வாழ்க்கையோட நாளை தொடங்காதீங்க. நான் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். எவ்வளோ நெகட்டிவ் திங்ஸ் இருந்தாலும் அது அப்படியே பாசிட்டிவாக மாறிடும். வென் ஐ merge my desire with faith, I can take action from a place of peace rather than control. இது வந்து மாஸ்குலினுக்கு வந்து மேபி பழசில் கண்ட்ரோல் பண்ணுற ஹேபிட் இருக்கலாம். My ability to receive is measured by how much I practice good feelings and thoughts. நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக உங்களோட ஃபெய்த் நம்பிக்கையை வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் தான் உங்களோட வாழ்க்கை திசை மாறும். மை கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட்ஸ் டோன்ட் கம் த்ரூ ஃபோர்ஸ், தே கம் த்ரூ ஃப்ரீடம். அதான் லெட் இட் கோ அப்படின்னு சொல்லுவாங்களே. எல்லாத்தையும் வந்து கைவிடுங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணுற மென்டாலிட்டியாக வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். ஐ எம் எக்ஸாக்ட்லி வேர் ஐ நீட் டு பி. நீங்கள் எங்கே இருக்கணுமோ அங்கேயே தான் இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னாடியும் இல்லை, கொஞ்சம் பின்னாடியும் இல்லை. ஐ அப்ரிஷியேட் எவ்ரி திங் ஐ ஹேவ். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள். டுடே இஸ் கோயிங் டு பி அ கிரேட் டே. இப்படி உங்களோட வாழ்க்கையோட நாளில் தொடங்குங்க. ஐ எம் ரெடி அண்ட் வில்லிங் டு டூ வாட் எவர் இட் டேக்ஸ். இது மாஸ்குலினோட எனர்ஜி. இந்த ஆடு எவ்வளோ ஆனாலும் சரி இந்த காதலை கைவிடுற மாதிரி இல்லை. அவங்க வந்து அதுக்கு தயாராக இருக்காங்க. எவ்வளோ தூரம் அதை எடுத்துகிட்டு போகுதோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு. ஏன்னா கடைசியில் அவங்க வந்து நிற்க போகிறது ஒரு ஃபெமினின் பக்கத்தில் அப்படிங்கிறதுனால, அதுவும் கல்யாண மாப்பிள்ளையாக அவங்க எதையும் கைவிடுற மாதிரி இல்லை. I am ready and willing to do whatever it takes. I am ஓகே. ஐ எம் இன் ஆ ஆஃப் த மொமெண்ட் ஆஃப் த மேக்னிஃபிஷன் கைடன்ஸ் தட்ஸ் அவைலபிள் டு மீ. அது உங்களுக்கு நிறைய கைடன்ஸ் இருக்குது. சில சமயம் அந்த கைடன்ஸ் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுது. மேபி இந்த மாஸ்குலினுக்கு இந்த யூனிவர்ஸோட கைடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஷாக்டாக இருக்காங்க. ஓ இதுதானா ஓ இப்படியா, ஓ எனக்கு புரியாமல் போச்சு, நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க போகிறாங்க. இப்போதைக்கு நீங்கள் என்ன இருக்குதோ அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள் வாழ்க்கையில். இதுதான் நான் வந்து கேட்க இந்த காசில் வந்து வர கைடன்ஸ் எப்போவுமே சூப்பராக இருக்கும். கம்பேஷன், ஆல் இஸ் வெல். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் த்ரூ அன்கண்டிஷனல் லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ். எம்பாடி கம்பேஷன் அண்ட் ஓப்பன் யுவர் ஹார்ட் டு கைண்ட்னஸ். குவான் இன் இஸ் ஹியர் டு ப்ரொடெக்ட் அண்ட் ஹீல் யூ அண்ட் யுவர் லவ்டு ஒன்ஸ் ஆர் சேஃப். இதை விட உங்களுக்கு வேறு ஏதாவது கேரண்டி வேணுமா? திங்க் ட்வைஸ். இது வந்து மாஸ்குலினுக்கு. when things seem so obvious there may be more to it than the surface appearance. Don't underestimate the situation. Think twice and explore more deeply before taking action. You may have to approach it differently.
இது ஸ்பிரிட்ஸ் சொல்கிறாங்க இந்த மேஸ்குலின் மேபி ட்ராப் இருக்கலாம், ஏதாவது ரொம்ப ஆப்வியஸாக ரொம்ப கரெக்டாக இருக்குது எல்லாம் பர்ஃபெக்டாக போகுதே அப்படின்னு பார்த்தா நம்ம டிவைன் இன்டர்வென்ஷன், நம்ம டிவைன் கைடன்ஸ் நினச்சிப்போம். ஆனால் இது வந்து ட்ராப். அங்கே தான் ரொம்ப வந்து எல்லாம் ஜென்டிலாக ஸ்மூத்தாக போய்ட்டு அடடா சூப்பர் சூப்பராக நான் போய் அடைய போகிறேன் என் கோல் அப்படிங்கும்போது அது அப்படியே பர்ஸ்ட் ஆகி கீழே விழும். அது வந்து காமிக் ட்ராப். இதுதான் காமிக் ட்ராப்போட ட்ரிக். ஸோ நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது ரொம்ப ஆப்வியஸாக ரொம்ப எவிடெண்ட்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா கட் இட். அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது, அது வந்து ரியல் டைமில் நடக்காது. எப்போவுமே சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கும், டேக் டைவர்ஷன்ஸ் இருக்கும், சில சமயம் போவீங்க, நெகட்டிவாக நடக்கும், பாசிட்டிவாக நடக்கும், அந்த மாதிரி நிறைய தடைகள் தடங்கள் தாண்டி தான் நம்ம வருவோம். ஸோ எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது போட்டு வச்ச பாதையில் நடந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா இட்ஸ் அ ட்ராப். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணுறீங்க, அந்த ஃபோனில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் ஓகே சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே அது உங்களுக்கு இட்ஸ் அ ரெட் ஃப்ளாக். நீங்கள் அதை காமிக் ட்ராப்பாக கன்சிடர் பண்ணணும். அதை வந்து கொஞ்சம் வந்து கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு யார் என்ன சொல்கிறா வார்த்தையை ஒரு வார்த்தையை அனலைஸ் பண்ணுங்கள். அங்கே வந்து உங்களால் விடைகளை கண்டுபிடிக்க முடியும். அதாவது லுக் வித்தின் த வேர்ட்ஸ். வெறும் கேட்கறது மட்டும் கேட்காதீங்க, அந்த வார்த்தைகள் எந்த இன்டென்ஷனில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த காமிக் ட்ராப்ஸ்லேருந்து தப்பிச்சிடலாம். டங்க் இன்றைக்கி 2 தடவை ரோல் ஆகிருக்கு. சரி பார்ப்போம். சீக் ஹெல்ப் அப்படிங்கிறது பாட்டம் டெக் கார்டு. உங்களால் சில விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா சீக் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ். ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.